எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும். அதை எவ்வாறு வழிநடத்துவது, எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசுமாறு இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன். 6ஆம் ஆண்டு தொடக்கம் உயர்தரம் வரை அங்கே பாடசாலை நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள். 2018ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் தேதி தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்ட அந்த தேசிய பாடசாலை கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே 7 வருடங்கள் கடந்து சென்றும் இன்னும் அதற்கான தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டும் அந்த பாடசாலைக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே அங்கே நிவர்த்தி செய்யப்படவில்லை. அது வெறுமனே தேசிய பாடசாலை என்கின்ற அந்த பேர்பலகை மாத்திரமே அந்த பாடசாலைக்கு சொந்தமானதாக இருக்கின்றது தவிர தேசிய பாடசாலைக்கான எதுவித வசதிகளும் இல்லை. அங்கே நிர்வாக கட்டிட வசதிகள் இல்லை. வகுப்பறை கட்டிடம் சுமார் 30 வகுப்பறை மாணவர்களுக்கான கட்டிட வசதிகள் இல்லாமல் இருக்கின்றது. அதுவும் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே 50 வருடம் பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை கட்டிடங்களோடு தான் இயங்கி வருகிறது. கிட்டத்தட்ட 30 பேர் கல்விசாரா ஊழியர்கள் அங்கே ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலையில் 30 பேர் ஆளணி பற்றாக்குறை என்பது எவ்வளவு ஒரு அசௌகரியத்தையும் ஒரு பாரிய ஒரு நிர்வாக சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அங்கு மீராகணி தேசிய பாடசாலைக்கான அந்த ஆளணியை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையில் உங்களுக்கு தெரியும், அங்கே எரிபந்தில் தேசிய ரீதியான மாணவர்கள் அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அங்கே கல்வி போட்டுகின்ற ஆசிரியர்களும் தேசிய எரிபந்து போட்டியிலே பல்வேறு சாதனை நிகழ்த்திய ஒரு பாடசாலை அது. அந்த பாடசாலைக்கு ஒரு வசதிகளை கூடிய அவ்வாறான பயிற்சிகளை செய்யக்கூடிய வகையிலே அங்கே நீங்கள் அந்த மைதானத்தை புனரமைத்து கொடுக்குமாறு இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், திகாமடுலை மாவட்டம் போன்ற பகுதிகளிலே பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை, விஞ்ஞான ஆசிரியர் பற்றாக்குறை, ஆரம்ப கல்வி பாடசாலை பற்றாக்குறை போன்ற நிலைமைகள் காணப்படுகிறது. அவர்கள் அனைவருமே உள்வாங்கப்படுமாறு இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றனர். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், புதிதாக பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறுகின்ற நீங்கள் அதாவது வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற வேளையிலே ஆசிரியர்கள் உண்மையில் ஆசிரியர் பணி செய்கின்றவர்கள் சந்தோஷமான முறையிலே மன நிம்மதியோடு சென்று கல்வி நடவடிக்கைகளை மாணவர்களுக்கு போற்றக்கூடிய ஆசிரியர்கள் சமுதாயத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். ஆனால் இன்றைய நிலைமை அவர்கள் கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்துதான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு சென்று மனசோர்வோடு அசைதியோடு அந்த மாணவர்களுக்கு எவ்வாறு கல்வியை புகட்டுவது. கௌரவ பிரதி அமைச்சரே, நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்றால் அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்களுடைய அந்த பகுதியில் இருக்கிற பாடசாலைகளுக்குரிய ஆசிரியர்களுடைய இடப்பற்றாக்குறை இடங்களை பூர்த்தி செய்கின்ற வண்ணம் உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்த இடத்திலே நான் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், ஓட்டமாவடி தேசிய பாடசாலைக்கான ஒரு விளையாட்டு மைதானத்தை வாழைச்சேனை காகித ஆலை நிலத்தில் இருந்து 5 ஏக்கர் காணிகளை கொடுத்து கடந்த அரசாங்கத்தினால் அது வழங்கப்பட்டிருந்து அதற்கான பேர்பலகை விடப்பட்டது. ஆனால் தற்பொழுது நாங்கள் அறிகின்றோம், அது அதாவது அந்த டூரிசம் மினிஸ்ட்ரிக்கு கீழால் அந்த காணி வாழைச்சேனை காகித ஆலைக்குரிய சொந்தமான காணி அனைத்துமே அந்த டூரிசம் அமைச்சுக்குள் உள்வாங்கப்பட்டதன் காரணத்தினால் அந்த காணி வாழைச்சேனை ஓட்டமாவடி மத்திய மகாவித்தியாலயத்தை கொடுக்கின்ற விடயத்தில் ஒரு காலதாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கௌரவ பிரதி அமைச்சரே, அந்த ஓட்டமாவடி தேசிய பாடசாலைக்காக அந்த காணியை பெற்றுக் கொடுக்குமாறு இந்த இடத்திலே தங்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் கடந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஓட்டமாவடியில் நடைபெற்ற அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மஜ்மா நகருக்கு ஒரு பாடசாலை அந்த பகுதியிலே அமைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் அந்த பகுதியில் நாங்கள் அதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்க வேண்டும், அதற்கான கட்டடத்திற்கான நிதியுதவி வழங்க வேண்டும், அதற்கான ஆசிரியர்களை அந்த பகுதி ஜோனல் டைரக்டரிடம் அறிவுறுத்தல் அமைய அதற்கான ஆசிரியர்களையும் உடனடியாக வழங்குமாறு இந்த இடத்திலே தங்களை பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான்
எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பாரிய கற்கை நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்ற நிலைமை காணப்படுகிறது. அங்கே நீங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு சட்ட பீடம் ஒன்று உடனடியாக ஏற்படுத்துகின்ற வண்ணம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் அங்கே ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை கொண்டு வர வேண்டும். அதே போன்றுதான் டூரிசம் ஃபேக்கல்ட்டியை கொண்டு வர வேண்டும். அதே போன்று මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 2ක් කාලයක් තිබෙනවා. විපක්ෂ නායකයන්ගෙන් ඒ වෙලාව වෙන් කරලා නැහැ ඔබතුමාට. அதே போன்றுதான் பொத்திவில் டெக்னிக்கல் காலேஜ் கொண்டு வர வேண்டும். சம்மாந்துறையில் திறந்த பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும். அதே போன்றுதான் பொத்திவில் கல்வி வலயம், அந்த பகுதியிலே ஒரு கல்வி வலயத்தை உருவாக்க வேண்டும். அதே போன்றுதான் கல்முனை சாகிரா, அதே போன்று பாலிகா பாடசாலையுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், நேற்று நடைபெற்ற எங்களுடைய மகளிர் விவகார அமைச்சில் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் அந்த விவாகரத்து சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற பிரச்சனைகளை இங்கே முன்வைத்திருந்தார். உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால், எங்களுடைய சுமார் உங்களுக்கு தெரியும் 1400 ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற ஒன்று ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மானிடர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்குமான ஒரு பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அந்த எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், பெண் உரிமை சட்டம் என்றால் என்ன, விவாக சட்டம் என்றால் என்ன, விவாகரத்து சட்டம் என்றால் என்ன, ஒட்டுமொத்த அனைத்து சட்டங்களுமே தெளிவான முறையிலே வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். எங்களுடைய தேவையில்லாமல் அர்ச்சுனா என்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து அவர்களுடைய தேச வளமை சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுகின்ற, அதிலும் அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற தேச வளமை சட்டம் சம்பந்தமான அந்த பிரச்சனை சட்டமாக அவர்கள் அதில் கவனம் செலுத்தவும், அதை விடுத்து எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும், அதை எவ்வாறு வழிநடத்துவது, எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசுமாறு இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் அவர்களுடைய நடவடிக்கை. அதே போன்றுதான் இங்கே நாங்கள் பார்க்கணும், அவர் சமூக வலைத்தளங்களில் தான் பேர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற நிலைமையை நாங்கள் இங்கே காணுகின்றோம். உண்மை கவலையான விடயம். இவர் நல்ல ஒரு வைத்தியத்தை பெற வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே இங்கே நிகழ்கின்றது. ஆகவே அவர் இவ்வாறான நடவடிக்கையில் இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தாத வண்ணம் தெளிவான முறையிலே சபாநாயகர் அவர்களே நீங்கள் இவருக்கு சரியான புத்திமதிகளை சொல்லி சரியான முறையிலே இந்த பாராளுமன்றத்தை வழிநடத்த வேண்டும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.